அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக சூழல் தன்னலம் நிறைந்ததாக, பொதுநலத்தை அடியோடு அழித்து விடுகிற, கடவுளின் இந்த தன்னலம் துறக்கிற பார்வையற்ற மனிதர்களாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இப்படியும் வாழ முடியும், இயேசு சொன்ன இந்த வார்த்தையை இப்படியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்று வாழ்ந்து அதற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தவர்கள் தான் புனிதர்கள். புனித அருளானந்தரை நினைவு கூறுகிற இந்த நாளில் இந்த நற்செய்தி வாசகம் தெளிவாகவே சொல்லுகிறது, தமக்கென்று வாழுகிறவர்கள் தம்முடைய வாழ்வை இழந்து போவார்கள். பிறருக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த அழைப்பு தான் இந்த நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி வாழுகிற மனிதர்களுக்கு கடவுள் நிறை ஆசிரை முழுமையாக கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே தன்னலம் இல்லை, கடவுளுக்காக வாழுகிற வாழ்வாக அது மாறி போகிறது. அதையும் தாண்டி கடவுளுடைய சிந்தனைகளை, கடவுளுடைய வெளிப்பாடுகளை, கடவுள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய அற்புதமான பாடங்களை, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த அன்பு கட்டளையை அங்கே இந்த சமூகத்தில் அது வாழப்படுகிறது. அப்படி வாழப்படுகிற பொழுது கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நிறை வாழ்வை கொடுக்கிறார். அதுதான் புனிதத்தன்மை, அதுதான் வாழ்வினுடைய நிறைவு, அதுதான் வாழ்வினுடைய உயர்வாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்வை இந்த சமூகத்தில் நாமும் வாழ முடியும் என்பதற்கான உறுதிப்பாட்டை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நமக்கென்று வாழ்ந்து நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வை இழந்து விடுவதற்கு பல நேரங்களிலே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். பல புறச்சூழல்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நம்மை அதை நோக்கி தான் எப்பொழுதுமே அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பாதையோ வேறு. கடவுளைப் போல கடவுளை பிரதிபலித்து புனித வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமாக துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற சக்தியாக நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்கள் மத்தியில கடவுள் இருக்கிறார் என்கிற உன்னதமான உணர்வையும் இந்த வாசகம், இந்த பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அப்படி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தவர் தான் புனித அருளானந்தர். பல புனிதர்கள், அந்த புனிதர்களுடைய பாதையில ஒவ்வொரு நாளும் நாம் வாழ முயற்சி எடுக்கிற பொழுது நாம் நிச்சயமாக தன்னலத்தை துறக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு ஏற்படுகிற துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை, வேதனைகளை, நோய் நொடிகளை, சிலுவைகளாக வந்து நம்மை அமிழ்த்தக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நம்முடைய தோள்மேல் சுமக்கக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து அவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக நடைபெறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையையும் இந்த வாசகம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனிதர்களுடைய பாதையை நாம் பின்பற்றுவோம். இப்படியும் வாழ முடியும் என்பதற்கான சான்றாக அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்ற விரும்புகிற நாம்
தன்னலம் துறந்து சிலுவைகளை நாள்தோறும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற பொழுது அந்த சிலுவைகளை இறக்கி வைக்கிற கரமாக ஆண்டவர் இயேசுனுடைய கரம் நிச்சயமாக செயல்படும் என்கிற நம்பிக்கையை இந்த நாளிலே நமதாக்கி கொள்ள முயற்சி எடுப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.